அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழுக்கு முழு மாதிரி தேர்வாக பாட்டு வரோம். இந்த தேர்வு 19ல் ஒரு முக்கியமான 100 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம இன்னொரு தேர்வை கொடுத்து 20 தேர்வோட நம்ம தமிழை முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம்லாம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ரீகால் பண்ணிகிட்டே வாங்க. இன்னொரு தேர்வு, அதாவது முழு மாதிரி தேர்வு 20 கொடுத்துட்டு தமிழுக்கு நம்ம ஒரு 2000 கேள்விகள் கேட்ட மாதிரி நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு பயன்பட்டுருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறோம். இதில் ஏதாவது கமெண்ட்ஸில் பார்த்து சில தவறுகள் 1 2 வருது. அது என்னங்கிறத நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது தவறாக நான் சொல்லியிருந்தேனா, அதாவது எடுக்கிறப்ப ஏதாவது தவறாக வந்திருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்கள். பொறுத்துக. படலை, நொடை, பொச்சாப்பு, பனை, மரளி. இதற்கு சரியான விடை என்னன்னு பாருங்கள். படலை அப்படின்னா மாலை, நொடை விலை, பொச்சாப்புன்னா சோர்வு, பனை முரசு, மரளி என்பது காலனை குறிக்கும். காலன்னா அதாவது யமன், மரளி அப்படிங்கிறது யமனை குறிக்கும். காலன் என்பது யமனை குறிக்கும். ஆப்ஷன் டி சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? திருக்குறளின் இயல்களில் ஒன்றான துறவரவியலில் 32 அதிகாரங்கள் உள்ளன. அரசியலில் 13 அதிகாரங்கள் உள்ளன. இதில் ஆப்ஷன் டி தான், எதுவும் இல்லை என்பது சரி. ஏழ்கடல் வைப்பனின் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே என்று தமிழை வாழ்த்தி பாடியவர் யார்? ஏழ்கடல் வைப்பனின் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே என்று தமிழ் மொழியை வாழ்த்தியவர் மகாகவி பாரதியார் ஆவார். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் யார்? இத்தொடரில் குறிப்பிடப்படுபவர் யார்? அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக படிப்பதும் அவரவர் முறை. ஜானகிராமன் என்பது சரி. மன்னர்க்குத்தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? இதெல்லாம் நம்ம மறக்க மாட்டோம். மூதுரை என்பது சரி. வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கியம் எது? வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்றெல்லாம் அழைக்கப்படும் சிற்றிலக்கியம் தூது என்பது சரியான விடை. ராவணகாவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று போற்றியவர் பேரறிஞர் அண்ணா. இதை நம்ம அடிக்கடி பார்த்துட்டே வந்துட்டோம். சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் சரியான இணை செந்தமிழ் அந்தனர் என்று போற்றப்படுபவர் ரா இளங்குமரனார். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் ராசகோபாலன், சிறுகதை மன்னன் நா பிச்சமூர்த்தி, ரசிகமணி டிகேசி. சிறுகதை மன்னன் உங்களுக்கு பிச்சமூர்த்திங்கிறது தவறு. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன். இதில் சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் வரும். செந்தமிழ் அந்தனர் ரா இளங்குமரனார் என்பது சரியான ஒன்று. ஆங்கவற்றுள் இதை நம்ம எப்படி பிரித்தெழுதுவோம்? இதில் ஆங்கு கூட்டல் அவற்றுள் என்பது சரி. வன்மை இல்லையோர் வறுமையின்மையார் நின்மையில்லையோர் செருணரின்மையால் என்ற போசள நாட்டின் பெருமையை கூறும் கம்பராமாயண பாடல் இடம்பெற்றுள்ள காண்டம் எந்த காண்டம்? வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் அப்படிங்கிற காண்டம் இடம்பெற்ற காண்டம் பாலகாண்டம் என்பது சரி. எதிர்ச்சொல் தருக. கனலிய இதனுடைய எதிர்ச்சொல் என்ன? இதற்கு விலகிய என்பது சரி. தொழுதகை உள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. இக்குறட்பா இடம்பெற்றுள்ள அதிகாரம் என்ன? அந்த அதிகாரம் கூடா நட்பு என்பது சரியான விடை. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர்மெய்யாக வருவது என்ன? நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர்மெய்யாக வருவது உயிரீறு என்பது சரி. வேற்றுநிலை மெய் மயக்கத்திற்குரிய எழுத்துக்கள் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. இதற்குரிய எழுத்துக்கள் இர் இல் என்பது சரி. செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற சொல் அச்செய்யுளின் பல இடங்களில் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவது என்ன? அது பார்த்தீங்கன்னா தீவக அணி என்பது சரியான விடை. உயிர்மை குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? உயிர்மை குறில் பார்த்தீங்கன்னா 90 எழுத்துக்கள் உள்ளன. கீழ்கண்டவற்றில் எது தமிழ் சொல்? இதுல எத்தனிப்பு என்பதுதான் தமிழ் சொல்லாகும்.
தேம்பாவணி காப்பியத்தின் சரியான பிரிவுகளை தேர்ந்தெடு. தேம்பாவணியில 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்கள் என்பது சரியான ஒன்று. ஒரு வினைமுற்று சொல்லியின் இறுதியில் நின்று திணை, பால், எண்ணிடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு எது? அந்த உறுப்பு பார்த்தீங்கன்னா விகுதி என்பது சரி. அடுத்த ஒன்று பொறுத்துக. இதுல 60 காசு, 1 பணம், 1 பொன், அரை வராகன். அடுத்தது 8 பணம், 1 ரூபாய், 1 வராகன், 3 ரூபாய். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. ஆசிரிய உரிச்சீர் எத்தனை வகைப்படும்? ஆசிரிய உரிச்சீர், அந்த ஆசிரியப்பாவின் உரிச்சீர் 4 வகைப்படும் என்பது சரி. நடுவண் அரசு தமிழை உயர்தனி செம்மொழியாக அறிவித்த ஆண்டு? இது அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. 2004 என்பது சரி. பிழையற்ற சரியான தொடரை கண்டறிக. இதுல நாய்கள் அல்ல என்பது சரியான விடை. தாகூரின் விசுவபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் எது? அது மேற்கு வங்காளம் என்பது சரியான ஒன்று. 4 அடி முதல் 12 அடி வரை உள்ள வெண்பா என்ன வெண்பா? பற்றொடை வெண்பா என்பது சரி. காய்முன் நேர் வருவது என்ன? காய்முன் நேர் வெண்சீர் வெண்டலை ஆகும். உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்களின் மொழியையும் நாட்டையும் தூற்றாதே, பழிக்காதே, வெறுக்காதே என்று கூறியவர் மு. வரதராசன் என்பது சரி. பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழியில. இதுல சே அப்படின்னா அன்பு, மே மேகம், நைனா இழிவு, அடுத்தது யான்னா அகலம், பேனா உயர்வு. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடையாகும். சரியா சொல்லியிருக்கேன்னா சே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாற்றி எழுதியிருக்கேன். சே என்பது உயர்வு. சாரி, அடுத்தது மே. சே உயர்வு, மேங்கிறது அன்பு, நைங்கிறது பார்த்தீங்கன்னா இழிவு, யா என்பது அகலம், பே என்பது மேகம். இதில் ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. பின்வருவனவற்றுள் சீவக சிந்தாமணியின் இளம்பகங்களில் பொருந்தாதது எது? இதுல 13 இளம்பகங்கள் பார்த்தோம். அந்த இதுல பொருந்தாதது திருமகள் இளம்பகம் என்பது சரி. பிறப்பினால் எவர்க்கும் உலகில் பெருமை வாராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா என்று பாடியவர் கவிமணி என்பது சரி. கவிஞர் வாணிதாசன் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது? இதுல நமக்கு தமிழச்சியின் கத்தி, இது பாரதிதாசனால் இயற்றப்பட்டது. பாரத சக்தி மகாகாவியம் இயற்றியவர் யார்? புத்தானந்த பாரதியார் என்பது சரி. பல வகைக்கும் பயன்படுத்தப்படும் நீர்த்தேக்கம் எது? அந்த நீர்த்தேக்கம் இளஞ்சி என்பது சரியான விடை. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே, நீ தேட வேண்டுவது தொண்டு என்று கூறியவர் மு. வரதராசன் ஆவார். பரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் யார்? கு. அழகிரிசாமி என்பது சரியான விடை. இந்திர மோகனா என்ற நாடக நூலை வெளியிட்டவர் யார்? அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வைமு கோதை நாயகி ஆவார். இலக்கியத்தில் மேலாண்மை என்னும் நூலை எழுதியவர் வே. இறையன்பு ஆவார். பின்வரும் கூற்றுகளில் சரியானவை. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பெயர். இதுல 2 மற்றும் சரியான ஒன்றாகும். மீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? மீ என்பது வானை குறிக்கும். போரும் அமைதியும் என்ற நாவலின் ஆசிரியர் யார்? போரும் அமைதியும் டால்ஸ்டாய் அவர்களின் நூலாகும். ரச்சனைய யாத்திரிகம் நூலின் பருவங்கள் எத்தனை? ரச்சனையாத்துல 5 பருவங்கள் உள்ளன. மகேந்திரவர்மன் இயற்றிய மத்தவிலாச என்ற நாடக நூலை ஆங்கிலம் வழியாக தமிழாக்கியவர் யாருன்னு பாருங்க, மயிலை சீனி வேங்கடசாமி ஆவார். சாகித்ய அகாதமி விருதை பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்களின் கால வரிசைகளில் சரியானது எது?
இதில் ஆப்ஷனில் பாருங்க, முதலில் இரவு வரும் 1987 ஆதவன் என்பது சரியான ஒன்று. தஞ்சை மன்னன் மைந்தர்களில் கீழ்கண்டவர்களில் பொருந்தாதவர் யார்? தஞ்சை மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர்கள் ஜெயகாந்தன் என்பது பொருந்தாதவராவார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையும் அதனை சூழ்ந்துள்ள பல ஊர்களும் யாருடைய நாடு? அது பார்த்தீங்கன்னா ஓரியின் நாடு என்பது சரி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 1925 சவுரி பெருமாள் அரங்கனார் முதலில் குறுந்தொகையை பதிப்பித்தார். குறுந்தொகை பாடல்களை பாடிய புலவர்களில் ஒருவரான பாலை பாடிய பெருங்கொடுக்கோ சேர மரபினை சார்ந்தவர். இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். தாள் என்ற சொல்லின் பொருள் என்ன? தாள் என்பது முயற்சியை குறிக்கும். காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் பொருந்தாதது எது? இதுல ஆப்ஷன்ல பாருங்க, மல்லை என்பது காட்டை குறிக்கும் சொல்லில் பொருந்தாததாகும். பிச்சமூர்த்தி ஆற்றிய பணிகளில் பொருந்தாததை கண்டறி. இதுல வானொலி கல்வி அமைப்பாளராக இருந்தார் என்பது பொருந்தாத ஒன்று. மகன்றில் இது எத்திணைக்குரிய பறவை? மகன்றில் பாத்தீங்கன்னா மருத திணைக்குரிய பறவையாகும். மருத திணைக்குரிய சிறுபொழுது என்ன? இதுல வைகரை என்பது சரியான விடை. சு செல்லப்பா பற்றிய கூற்றுகளில் தவறானதை கண்டறிக. சூரியோதயம், தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். இவருடைய சுதந்திர தாகம் புதினத்திற்காக 2011 சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. இதுல பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே தவறான ஒன்றாகும். பொருந்தாத இணை எது? இதுல சமுதாய புரட்சிக்கு பாரதி, பொது உடைமைக்கு திருவிக்கா, தனித்தமிழுக்கு மறைமலையடிகள், புது கவிதைக்கு புதுமை பித்தன். இதுல பொருந்தாத இணை 1வது இணையாகும். தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தவர் ரசிகமணி என்பது சரி. நகைத்தல் இச்சொல்லின் வேர் சொல் என்ன? நகைத்தல்னா கண்டிப்பா நகை என்பது சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. இவ்வுலகம் உண்டால் அம்ம இந்திரர். இதற்கு உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் என்பது சரியான விடை. தருமு சிவராமு அவர்களின் இயற்பெயர் என்ன? அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சிவராமலிங்கம் என்பது சரியான ஒன்று. வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என புகழாரம் சூட்டியவர். இது லாஸ்ட் குரூப் 4ல கேட்டது. ராபி சேதுப்பிள்ளையாவார். இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு, இந்தியன் சஞ்சிகை போன்ற ஏடுகளில் தமிழ் மொழி பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியவர் யார்? அவர் யாருன்னு பாருங்க, GU போப் என்பது சரி. தேவநேய பாவாணர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல பாருங்க 1974 ஆண்டாகும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. அகர வரிசைப்படி பார்த்தீங்கன்னா வசை, வழக்கு, வாழ்வு, வானம் என்பது சரியான ஒன்று. வவ் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? இதுல சுவர் என்பது சரியான விடை. இனியவை 40 நூலின் ஆசிரியர் கபிலர். பூதஞ்சேந்திரனின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இதுல 2 கூற்றுகளுமே தவறான ஒன்று. சுந்தர ராமசாமி பற்றிய கூற்றுகளில் சரியானதை கண்டறிக. கல்யாண்ஜி என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதியவர். தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்தவர். ரத்னபாயின் ஆங்கிலம் என்ற புதினத்தை எழுதியுள்ளார். இதுல எதுவும் இல்லை என்பதுதான் சரியான விடை. அம்புஜத்தம்மாள் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. சீனிவாச காந்தி நிலையம் எனும் தொண்டு நிறுவனத்தை அமைத்தவர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டார். தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டார். இதுல 1, 2 சரி. 3வது தவறான ஒன்றாகும். அனலில் விழுந்த புழு போல. இதனுடைய உவமையின் பொருள் என்ன? கண்டிப்பா இது துன்பத்தை குறிப்பதாகும். மை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சனத்தை குறிப்பதாகும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்நாட்டின் தொழில் வளத்தை பொறுத்து அமையும். இதற்கு சரியான விடை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டின் முன்னேற்றம் எதை பொறுத்து அமையும் என்பது சரியான விடை. தமிழை வடமொழி வல்லாண்மையினின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர் என்பது சரி.
அடுத்த ஒன்று பொறுத்துக. சீசு செல்லப்பா அவருடைய நூல் எந்த நூல்? ஈரோடு தமிழன்பன். இதற்கு சீசு செல்லப்பா சுதந்திர தாகம், ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ, அப்துல் ரகுமான் ஆலாபனை, மு மேத்தா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இது சாகித்ய அகாதமி பெற்ற நூல்களில் ஆப்ஷன் ஏ சரியான விடை. விழுதும் வேரும் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் என்பது சரி. மண் திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் என ஐம்பூதங்களை பற்றி கூறும் நூல் எந்த நூல்? அது உங்களுக்கு புறநானூறு என்பது சரி. தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. தன்வினை வாக்கியம் இதுல சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பாடம் நடத்தினார் என்பது சரியான விடையாகும். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. நாடக உலகின் தலைமை ஆசிரியர் பரிதிமார் கலைஞர், நாடக உலகின் இமயமலை சங்கரதாஸ் சுவாமிகள், தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்பட்டவர் பம்பல் சம்பந்தனார். இதுல 1 தவறு, 2, 3 சரியான கூற்றாகும். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்ற புறநானூற்று பாடல் வரிகளை பாடியவர் யார்? யாருன்னு பாருங்க, மோசிகீரனார் என்பது சரி. பெயர் சொல்லின் வகையறிக. மல்லிகை இது பார்த்தீங்கன்னா சினை பெயரை குறிக்கும். தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு நடைபயணம் மேற்கொண்டு அக்கோவில்களை பற்றி தலபுராணங்கள் பல இயற்றியுள்ளார். தலபுராணங்கள் பாடுவதில் வல்லவர் மீனாட்சி சுந்தரனார் என்பது சரி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மெர்சி அப்படின்னாவே கருணை என்பது சரியான விடை. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. சிலப்பதிகாரம் 3 காண்டங்களை உடையது. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. இளங்கோவடிகள் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இதுல அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. காமராஜர் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு என்ன? 1976 என்பது சரி. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் உள்ள இடம் சீனா என்பது சரியான விடை. ஆடுபரி காவிரியாமே என்ற இரட்டர மொழித பாடலின் ஆசிரியர் யார்? அதுல வரதன் என்பது காலமேக புலவலர், இயற்பெயர் வரதன். அதுல ஆப்ஷன் சி சரியான விடை. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுல பளிங்கு என்பது பொருந்தாத சொல்லாகும். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பட்டினைப்பாலை பாராட்டுகிறது. பாலோடு கூழோடு பெயரும் அகநானூறு. இதுல 1 சரி, 2 தவறான கூற்றாகும். பொறுத்துக. நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கை. இதுல அப்படி பாருங்க, இசை நாவல்கள் 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்புகள் 4. இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடையாகும். வேலு நாச்சியாரின் காலம் என்ன? அவங்க 1730 முதல் 1796ஆம் ஆண்டு வரை. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை தொகுத்து வெளியிட்டவர் வான மாமலை என்பது சரியான விடையாகும். மறுமணம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? மறுமணம் விந்தன் என்பது சரியான விடை. கப்பலின் முதன்மையாகிய உறுப்பு அடிமரம் பருமன். மரத்திலான ஆணிகளை தொகுதி என்பர். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் சமுக்கு எனப்படும். இதுல 1, 3 தவறு, 2 சரியான கூற்று. ஆப்ஷன் சி ஆகும். மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? இதுல என்னன்னு சொல்லலாம், தன்வினை வாக்கியம், செய்வினை வாக்கியம் இரண்டும். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. ஓவிய கூடத்தின் வேறு பெயர்களில் பொருந்தாதது என்ன? இதுல எழுநிலை மண்டபம் என்பது பொருந்தாத ஒன்றாகும். பொறுத்துக. ஊவேசா நூலகம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? அதே மாதிரி கன்னிமாரா நூலகம். இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடை. ஊவேசா நூலகம் 1869ஆம் ஆண்டு. இதில் மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் சி தான். ஊவேசா நூலகம் பார்த்தீங்கன்னா 1942, கன்னிமாரா நூலகம் 1896, கீழ்த்திசை நூலகம் 1869, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் 1989.
இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடையாகும். கடை சங்க காலத்தில் தமிழில் எழுத்தப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? அந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா கண்ணெழுத்துக்கள், வட்டெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. ஆப்ஷன் ஏ தான் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கடை சங்க காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரே என்று கூறியவர்கள் சித்தர்கள். அதனால சித்த மருத்துவம் என்பது சரி. தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் எங்கு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி என்பது சரியான விடை. சட்டை என்ற சிறுகதையின் ஆசிரியர் ஜெயகாந்தன் என்பது சரியான விடை. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய தேவார மூவர் ஆவர். சுந்தரர் அருளிய திருமுறை 6ஆம் திருமுறை என்பது தவறு. 7 வரும். தேவார பாடல்களை தொகுத்தவர்கள் அடியாருக்கு நல்லார், நாதமுனி என்பது தவறு. இதெல்லாம் ஆப்ஷன் சி. 1 சரி, 2, 3 தவறான கூற்றாகும். பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. பிரதமரின் தொலைக்காட்சி நேர்காணல் நாளை வரும் என்பது சரியான விடை. சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. முதலாக சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. தமிழில் முதலாக சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிறந்த காப்பியங்களாக தோன்றின என்பதுதான் சரியான விடையாகும். நேர்கூற்று பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஒரு செய்தியை அடுத்தவர் கூறுவது போல அமைவது. தன்மை முன்னிலையில் வரும் மேற்கோள் குறிகள் இடம்பெறும். இதற்கு ஆப்ஷன் டி சரியான விடை. 1 தவறு, 2, 3 சரியான கூற்று. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஒரு 19வது மாடல் டெஸ்ட்டில் ஒரு 100 கேள்விகள் பார்த்தோம். இன்னொரு டெஸ்ட்டை கொடுத்துட்டு நம்ம தமிழ் ரிவிஷனை முடிச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் இதை போய் ரீகால் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.